ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம பச்சை வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், புளி, கருவேப்பிலை, இந்த 4 இன்க்ரீடியண்ட் வச்சு ரொம்பவே சுவையாக செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்திக்கோங்க. நான் 5 சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தொளிச்சது ஒரு 4 கை வர்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. மிளகாய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புளியுமே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்திருக்கேன். அப்போ தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயமும் அதே மாதிரி இப்போ ஒரு 4 கை அளவுக்கு சேர்த்தியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு, இதுக்கு நான் தண்ணி சேர்க்காம தான் அரைக்க போகிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம், லைட்டாக மட்டும் ஊற்றிக்கோங்க. நான் தண்ணி விடாமையே அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போது நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி சேர்க்காமையே பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் தாளிப்பு சேர்த்தி இதையும் சேர்த்திக்க போகிறோம். இப்போது ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயாக இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டர். பட் இப்போ என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, அதனால் நான் கடலெண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் தேவையான அளவுக்கு சேர்த்திட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியும் இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுல சேர்த்திக்கலாம். நான் தண்ணி விடாமல் தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க, அரைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவ்வளோதான், நம்ம இதை சேர்த்தியாச்சு. சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மட்டும் நம்ம இதை குக் பண்ணால் போதும். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். நம்ம இதில் தண்ணியும் சேர்க்காதனால டக்குன்னு பார்த்திங்கன்னா இது குக் ஆயிரும். ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். அதுவுமே அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வச்சிட்டோம் அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதனால் மீடியமில் வச்சுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் போதும். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப நேரம் இருந்தாலும் இந்த சட்னியோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றி விட்டுரும். அதனால் ஓவர் குக் பண்ண வேண்டாம். 5 நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அடி பிடிச்சிரும். அதனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டிங்கன்னா லைட்டாக எண்ணெய் பிரிய ஸ்டார்ட் ஆனதும் நம்ம டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த சட்னி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாருமே திரும்ப திரும்ப கேட்பாங்க. இட்லிக்கும் சரி, தோசைக்கும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா மிதுனோட ஃபேவரட் சட்னின்னு சொல்லலாம். அடிக்கடி அவன் கேட்குறது இந்த சட்னி தான். குழந்தைகள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே இதை விரும்பி கேட்பாங்க. நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா இது செய்கிற டைமிங் ரொம்பவே கம்மி தான். வெங்காயம் மட்டும் முன்னாடியே தொளிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா போதும். மார்னிங் எழுந்திரிச்சு டக்குன்னு செய்கிறதுக்கு ஒரு சட்னினா அது இது தான். எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஈஸியான ஒரு சட்னினா இது. ஸோ டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.